எல்லாத்துக்குமே பிராண்ட் அப்படி போனோம்னா ஒருத்தனாலையும் ட்ராவலே பண்ண முடியும். நான் எதை பற்றி பேச வரேன்னா, இப்போ வந்துட்டு ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அப்போ எல்லாருமே ஒரு மான்சூன் ட்ரிப் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஐ வாண்ட் டு ரிமைண்ட் அ நோட் ஆன் பர்டிகுலர் திங். அதாவது நீங்கள் வந்து கேரளாவில் வந்துட்டு ஃப்ளட்டு போயிட்டுருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நியூஸில் பார்க்குறீங்க. ஸோ கேரளாவுக்கு ட்ரிப்பு ட்ராவலிங் பைக் ட்ராவல் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போவாங்கன்னா, நம்ம ரெய்னி சீசன் முடிஞ்சு இந்த ஃப்ளட்டெல்லாம் கொஞ்சம் நார்மலான அப்புறம் நீங்கள் போய்க்கலாம். இப்போ வேண்டாம், ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ கம்மிங் டு அ பாயிண்ட், நான் வந்து எதை பற்றி பேச வரேன்னா, இப்போ வந்து ரெய்னி சீசனில் வந்துட்டு பைக் ட்ராவலர்ஸ் வந்துட்டு கஷ்டப்படுற ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு, தன்னோட ரைனிங் கியர்ஸ் வந்துட்டு நிறைய பேரால் அப்கிரேட் பண்ண முடியாது, இல்லை வாங்கவே முடியாது. குறிப்பாக அந்த பட்ஜெட் ரைடர்ஸ் என்ன மாதிரி ஒரு பட்ஜெட் ரைடராக இருந்துச்சுன்னா, ஒரு ரைனிங் கியர்ஸ் வாங்குறது அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பல பிராண்ட்ஸில் இருக்குது. அதை அஃபோர்ட் பண்ணுறது நம்மளுக்கு முடியாத விஷயமா நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் சில பேர் வந்து இந்த ட்ராவல் பைக்கிங் மோட்டோ விளாகிங் இருக்க மோகத்தினால, அந்த அட்ராக்ஷனால் நான் வாங்கினா பிராண்டு தான் வாங்குவேன். நான் வந்து ஓட்டிகிட்டு போகும்போது எனக்கு வந்து ஒரு பிராண்டோட லோகோ இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ப்ரொஃபஷனலுக்கும் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம ட்ராவல்னாலே நம்ம சேஃப்டியை தான் பார்க்கணும். அதுக்கு நம்ம உடம்பையும் நம்மளோட பைக்கையும் பாதுகாக்க முடியுமோ அதை வாங்கி போடுறது வந்துட்டு ரொம்ப பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரெய்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இப்போ வந்துட்டு நிறைய பேர் வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ரெய்னிங் ஜாக்கெட்டாக இருக்கட்டுமே, இது வந்து வாங்கினா நான் பிராண்டடாக வாங்குவேன்றது அந்த மாதிரி யோசிக்காதீங்க. காசு நிறைய இருக்கிறவங்க அஃபோர்ட் பண்ண முடியுங்க, கண்டிப்பாக வாங்குங்க. பிராண்ட் வந்துட்டு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும், நிறைய அட்வான்டேஜஸ் அதில் இருக்குது. இருந்தாலும் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க பிராண்டுன்னு போகாமல் இருக்கிற ஒரு 500 செலவு பண்ணி, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைனாட்ஸில் வந்துட்டு ஒரு ரைனிங் லைனர் இல்லை ஜாக்கெட் வாங்குறோம்னா 1500 கிட்ட வருது. ஸோ அது கூட நிறைய பேரால் என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. இதுக்காக ஐ மீன் எஸ்பெஷலி ரெயின்லேருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு 1500 என்னால் அஃபோர்ட் பண்ணி போகணுன்னு அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா என்கிட்ட காசு அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ பட்ஜெட் இல்லாதவங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நானும் வந்துட்டு ஒரு 500 செலவு பண்ணி தான் ஒரு ரைனிங் ஜாக்கெட் வாங்கினேன். ஸோ இந்த ரைனிங் ஜாக்கெட் தான், இதை நான் போட்டே காட்டுறேன். இதோட குவாலிட்டியே வந்துட்டு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, லாங் லாஸ்டிங் வரும்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு ரொம்ப கம்மியாகவும் வாங்காமல் ரொம்ப அதிகமாக வாங்காமல் ஒரு 500க்குள்ளே இதை வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக கண்டிப்பாக இருக்கும். நம்ம எப்போவுமே ரெயின் வந்துட்டு நம்மளை தொல்லை பண்ண போகிறது இல்லை, எப்போயா தான் வருது, சீசனில் தான் வருது. ஸோ இதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக எக்ஸ்பென்சஸ் அதிகப்படுத்த வேணான்றது தான் என்னோட இந்த வீடியோவோட நோக்கம். இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேரோட மைண்ட் செட்டை கொஞ்சம் வந்து மாற்றும் நான் நம்புகிறேன். ஸோ நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு தி பிராண்ட்ஸ். எந்த பிராண்டையும் நான் சொல்ல வரல, பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக நான் வந்துட்டு மேக் பண்ணேன்.